செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பநிலை மிகவும் குறைந்து பனியின் தாக்கம் அதிகரித்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள மங்கோலியாவின் ஜென்ஹே நகரில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மெர்க்குரி அளவு மிகவும் குறைந்து -45 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அருகில் நடந்து செல்லும் மனிதர்களை கூட பார்க்க முடியாத அளவிற்கு பனி பெய்து வருவதால் மக்கள் வீடுகளில் முடங்கி போயுள்ளனர். சாலைகள், வீட்டு கூரைகள், மரங்கள், உணவு விடுதி என எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சமூக பொருளாதார அடிப்படையில் சமவாய்ப்பு சமுதாயம் ஏற்படவும் ஜனநாயகம் காப்பாற்றப்படவும் இந்த குடியரசு தின விழாவில் உறுதியேற்போம் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை குறித்த ஆய்வறிக்கை திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் இறுதியில் உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்று நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாசின் சகோதரர் உட்பட 2 பேரிடம் சிபிஐ போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.